காவல்துறையில் சில நேர்மையான அதிகாரிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு தெரியும் யார் ஆக்டிவிஸ்ட்டு, யார் ஆக்டு, யார் ஃபேக்டர் பார்ட். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், ஆட்சி அதிகாரம் எங்கு குவிந்துள்ளதோ அங்கு எல்லாம் குவிந்திருக்கின்ற போது பாதிப்பது சாதாரண அப்பாவி மக்கள் பாதிக்கிறாங்க. சிஎம் ஸ்டாலின் படத்தை காட்டுறது, ஒரு டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு படத்தை காட்டுறது, இப்படி தனி மனித புகழ்ச்சிக்காக அல்ல நாடாளுமன்றம். இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, மதுரை மக்களை தான் நம்ம சொல்லணும். இவர் செங்கோல் அகற்ற வேண்டும் என்று அங்கே அந்த செங்கோல் ஆட்சி நடத்திய ராஜாக்களை இவ்வளோ கேவலமாக சித்தரித்தது அந்த மதுரை மீனாட்சி அம்மனையே திட்டியதுக்கு ஈக்குவலான ஒரு நிலைப்பாடுங்க. இன்னைக்கு சமூக கொலை, இன்னைக்கு கூலிப்படைகள், லேண்ட் கிராஃபிங், ஸ்மெக்லர் பார்ட்டி, போதைப் பொருள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னால் எங்கன்னா அரசியல் கட்சியில் தான் ஒழிச்சிருக்கிறாங்க. அமைச்சருக்கு துரைமுருகன் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்தியையும் சமஸ்கிருதமும் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இவங்க நடத்தக்கூடிய கல்லூரி பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியும் சமஸ்கிருதமும் எல்லாம் படிக்கலாம். அப்போ யாரை ஏமாத்துறது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி சார் இதெல்லாம் ஏமாற்றி நீங்கள் 60 ஆட்சி அமைதிங்க இன்னுமா உங்களை ஏமாத்துன்னு சொல்லுங்கள். பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு 2வது நம்பிக்கையான ஒரு கட்சியாக தான் அதிமுக பார்த்தார். கூடவே உட்கார வச்சார். கட்டத்தில் வெளியில் என்ன பண்ணுறாங்க, நான் அதிமுகலேருந்து வெளியே வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? 4.5 வருஷம் நீங்கள் மத்திய அரசு நிதியை வாங்கினீங்க, உலக வங்கி நிதியை வாங்கினீங்க, எல்லாம் வாங்கி சென்னை மாவட்டத்தில் மக்களை தண்ணியில் மிதக்க வச்சிங்க. ஸோ இப்படிப்பட்ட இதுதான் உங்களை சாதனையா சொல்லுங்கள். அதனால தான் அண்ணாமலை சொல்வார், எடப்பாடி அவர்கள் துரோகத்தின் உச்சம் என்றால் தொண்டனுக்கு மட்டுமல்ல, கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்துள்ளார் என்பதை அண்ணாமலை அவர்கள் சோகசமாக சொல்லியிருக்கார். கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, அதுக்கு காய்ச்சலுக்கு பின்னால் யார் இருக்கிறா? ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு துணை போகக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது யார் இது பண்ணுறா ஸோ மக்களும் சோசியல் மீடியா ஒன்று பேசுகிறாங்க, அந்த நேரத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர்த்து இதற்கு நிலையான. டிஎன்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ தமிழகத்தில் அந்த சட்ட ஒழுங்குன்றது தலை தூக்கி ஆடுது சார். அதாவது நாளுக்கு நாள் கொள்ளைன்றது அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சு சார் தமிழகத்தில். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்னென்னா, இத்தகைய சூழ்நிலைகளுக்கு நான் சொல்ல வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்தான் குறை சொல்லுவேன். அதாவது இதுக்கு பேசிக்கலி எல்லா தரப்புலையும் பிரச்சனை இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 31 நாளில் பார்த்தீங்கன்னா 131 படுகொலை நடந்திருக்கு. இந்த 131 படுகொலையும் வெளியே தெரிஞ்சது தான். அப்போ தெரியாமல் ஆங்கொண்டு இங்கொண்டு எவ்வளோ நடக்கும் இப்போ சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டச்சாராயம் குடிக்கிறது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது, கஞ்சா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அல்லது சீக்கிரட் மக்கள், ஏழை எளிய மக்களுடைய நிலைப்பாடு. இப்போ கைசேஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெத்தடன் இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த மாதிரி அந்த நரம்பு வழியாக இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே போதையில் மதந்து அது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. ஸோ வசதி வாய்ப்புகளை போல் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தப்படுகின்றதோ அதே போல் போதையும் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் பறந்து செல்கின்றது. இந்த நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அல்லது ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, அல்லது ஆட்சியை துறந்த முன்னாள் எதிர்கட்சியும் சரி, இவர்கள் யாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சியை பற்றியோ, மக்களுடைய வாழ்வாதார பற்றியோ, அல்லது விளையும் பயிர் முறையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேசபக்தி பாடல்கள், தேச தலைவருடைய வரலாறுகள், இதுதான் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுப்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் வீட்டில் இருந்து வரும்போது ஔவையாருடைய பாட்டு பாடுவாங்க. சிவாஜியுடைய சத்ரபதி சிவாஜியுடைய கதைகள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகாத்மா காந்தி, இந்த மாதிரி தேசத்தோடைய வரலாறு சொல்லுவாங்க. நம்மளே கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே மறந்துட்டாங்க. இன்றைக்கி திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரை போற்றி, அண்ணா போற்றி, கலைஞர் போற்றி, இந்த மாதிரி ஒரு சுய விளம்பரத்திற்கான தாரை தம்பட்டம் அடித்து தங்களை எக்ஸ்போஸ் செய்வதற்குள்ள மனநிலையில்தான் உள்ளார்கள். இதைத்தான் மக்களிடம் பரப்புகின்றார்கள். சாராயம் குடித்தால் போதை வரும் தெரியும், குட்கா குடித்தாலும் போதை வரும் தெரியும், தெரிஞ்சும் அதை ஏன் விற்பனைக்கு கொண்டு வராங்க. இப்போ சிகரெட்டு உடல் நலத்துக்கு கேடு, மது உடல் நலத்துக்கு கெடுன்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சு தான் குடிக்கிறாங்க. ஸோ அதை விற்கிறீங்களே இல்லையா? அதை விற்கிறனால தானே ஜனங்க அதை வாங்குகிறாங்க. அப்போ யாரிடம் தவறு உள்ளது என்றால் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் தான் தவறு உள்ளது. ஸோ அந்த நிலைமையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது பேசிக்கே காரணம். அதாவது அந்த ஊழல், போதைப் பொருள் வியாபாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் பின்பலங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது.
அரசியல் பின்புலங்கள் எல்லாமே எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இப்போ சாதாரண ஒரு ஆள் ஒருத்தன் வந்து வயிற்று பேசல ஒரு 5 ரூபா திருடான் 100 ரூபா திருடான் அவனை திருடன்னு செத்துக்கிறாங்க. ஆனால் அரசியல் செல்வாக்கு ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு பின்புலத்தை உள்ளவங்க பார்த்தீங்களா கோடிகள் தான் பழக்கிறாங்க. கோடி 2 கோடி 3 கோடி 5 கோடி அவங்கள கண்டே எப்படி இப்போ 2000 கோடி ரூபாய்க்கு பெருமான உள்ள ஜஃபர் அலி போதைப்பொருள் கடத்தினார், வழக்கு போயிட்டுருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, அதுக்கு காய்ச்சதுக்கு பின்னால் யார் இருக்கிறான்? ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு துணை போகக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது யார் இது பண்ணுறா வந்து? ஸோ மக்களும் சோசியல் மீடியா வந்து ஒன்று பேசுகிறாங்க, அந்த நேரத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர்த்து இதற்கு நிலையான ஒரு இது கிடையாது. இன்னும் இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா கூலிப்படையில் பல கேடரு சி கிரேடு பி கிரேடு டி கிரேடுன்னு இருக்குது. வந்து வயிற்று பிழப்புக்காக ஏதோ அண்ட நாள் பொழப்ப ஓட்டுறன்னு சொல்லி வந்து இந்த பிளேடு ரேஞ்சில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூலிப்படைகளை வந்து இன்றைக்கி இன்னும் போக போக தமிழ்நாட்டில் இது அதிகப்படுமே தவிர்த்து நிச்சயமாக குறைவாகாது. காரணம் என்றால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, பக்தவத்சலம், அண்ணா, நம்முடைய எம்ஜிஆர், கலைஞர் போன்றவர்கள்லாம் முதலமைச்சர் இருக்கின்ற போது ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன பெட்டு செய்தி வச்சா கூட அதை உடனே என்ன இதுன்னு அதை உடனே நடவடிக்கை எடுத்து களைவாங்க. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக 10-15 வருஷம் பார்த்திங்கன்னா எந்த பத்திரிகைகள் 1000 சொன்னாலும் உங்களை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன விவாதம் நடத்தினாலும் அதை வந்து ஆட்சியாளர்கள் ஒரு பொருளாகவே நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஏன் பொருள்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிஆர்ஓக்கள் இருக்கிறாங்க. அந்த பிஆர்ஓக்கள் அந்த செய்தியை பார்த்து சம்மந்தப்பட்ட கலெக்டரும் கொடுக்குறது கிடையாது. ஸோ கலெக்டர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை பற்றியும் கண்டுக்கிட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அவன் அதில் என்ன தகவல் வருதுன்னா மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி இந்த 2 பேரும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய கரங்களை கட்டி வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மந்திரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை கையில் எடுக்கிறாங்க. கள்ளச்சாரமாக சொல்லி எந்த லேண்ட் கிராஃபிங், ஆள் கடத்தல், எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரம் குவிஞ்சிருக்கும் போது அதிகாரிகளால் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த அடிப்பில் பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல. காரணம்னா துறை சார்ந்த அவர்கிட்ட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோஷ்டி போஸ்டில் உச்சக்கட்டத்தில் ஆகி தங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும் எல்லாமே செய்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறதும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் ஏழைகளுக்கு பட்டா கொடுக்குறது, பென்ஷன் திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மனு கொடுக்குறாங்க, மனுக்களுமே இந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் இந்த துறை இங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, யாரை பார்க்கணும், எதுவுமே திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு, கொடிகாரம் பேச்சு பிடிஞ்சா போச்சு நிலையப்பாடு இருக்கின்றது. ஸோ அதனால் இந்த குற்ற வழக்குகள் பின்னணி உள்ளவர்கள் யாருக்குமே பயம் கிடையாதுங்க. இன்றைக்கி சாதாரண சின்ன ஒரு 10 வயசு பையனை கூட பார்த்திங்கன்னா கஞ்சாவில் அடிமையாக இருக்கிறான் அல்லது கஞ்சா சாக்லேட் அடிமையாக இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான கைதை போது பெற்றோர்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எதிர்காலத்தில் பிரச்சனை. இதை பற்றி யார் கவலைப்படுறா சொல்லுங்கள்? பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடத்தில் நன்னறி கல்வி திட்டம் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு திட்டங்களை வளர்த்து நல்ல அறிவு சார்ந்த அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னாங்க. கோயில் படிக்கிறதுக்கு போனாங்க, ஆன்மீகத்தை படித்தாங்க. இன்றைக்கி என்ன திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட கட்சிகள் எல்லாமே ஆன்மீகத்தை படித்து அங்கே ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு போயிருந்துன்னு நினச்சிட்டு இங்கேயும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இவர்களுக்கு இப்போ எதை பற்றியும் கவலை கிடையாது. தங்களுடைய ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய குடும்ப நல சேம நல நிதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒரே சிந்தனை இருக்கின்றதாகும். இதே போன்ற சமூக உரைச்சல்களை இவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கூலிப்படை வச்சு ஒரு பெரிய தலைவரை கொலை பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக அந்த துறை சார்ந்த அதிகாரியை மாற்றம் முடிவு அல்ல. மாற்றம் என்பது முடிவு அல்ல சார். நீங்கள் என்ன தான் அதிகாரியில் மாறினாலும் இன்னொரு அதிகாரி வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள ஒரு துறை ஒரு அரசியல் கட்சி ஒரு தொண்டனோ இல்லை சமூக விரோதிகளோ தவறு செய்தால் அவரை விடுதலை செய்வதற்கு யார் ரெக்கமெண்டேஷன்? மாவட்ட செயலர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, மந்திரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, பட்டச்செயலர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, பொதுச்செயலர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன புகார் கொடுக்கும், என்ன வழக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே போவோம். அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சிறிய குற்றத்துக்கு கூட அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கும்போது அந்த சிறு குற்றம் செய்யக்கூடிய நபர் பெரும் குற்றம் பின்னில் நிலைப்பட்டிருக்கின்றார். அதனால சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கூலிப்படையை ஒழித்து கட்ட முடியாது. காரணம் என்றால் இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அரசியல் தான் காரணம். அரசியல் என்றால் இன்றைக்கி ஊழலும் சரி போதையும் சரி இவருடைய தாய் வீடு அரசியல் தான். இன்றைக்கி சமூக இன்றைக்கி கூலிப்படைகள், லேண்ட் கிராஃபிங், ஸ்மெக்லர் பார்ட்டி,
போதைப் பொருள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னால் எங்கன்னா அரசியல் கட்சியில் தான் ஒழிச்சிருக்கிறாங்க. அது ஜாதி கட்சியில் இருக்கிறாங்க, மத கட்சியில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறமாறும் பச்சோந்தி போல் சமூக விரோதிக்கு செயலாளர் சமூக விரோதிகள் தங்களை மாற்றிக்கொண்டு பெரிய பிதாமகன் போட்டு ஒரு பெரிய வெளி உலகத்தில் பிம்பத்தை கிளப்பி அந்த மாதிரிலாம் ஏமாற்றும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்க காரணம் அரசு இதால் நிச்சயமாக பண்ண முடியாதுங்க. சமூக விரோதிகளை ஒழிக்க வேண்டுமென்றால் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டி சிறந்த ஒரு கிட்டத்தட்ட அத்தனை துறையிலும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு மக்கள் எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் எங்கேயாவது நிம்மதியாக வாழன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள். வீடு பூந்தாலும் வந்து வெட்டி கொள்கிறான், நடந்து போனாலும் வந்து வெட்டி கொள்கிறான். அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு மனித உயிர் மீது ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல், அதுவும் நம்முடைய உயிர் நினைத்து கொள்ளாமல் பள்ளிக்கு பள்ளி, வஞ்சத்துக்கு வஞ்சம், இது மாதிரி நிலைப்பாடு ஒரு காரணம் ஆட்சியாளர் தான் காரணம்னு சொல்லுவேன். ஆட்சியாளருடைய தவறான கையால் தான் தங்களுடைய சுதந்திரத்தின் காரணத்தினால் குற்றவாளிகளை அனைவரும் குற்றம் செய்தால் ஆளுங்கட்சியிடம் தப்பிக்க. சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு நியூஸ் போடுறாங்க, ஒரு எம்எல்ஏ பற்றி நியூஸ். அந்த எம்எல்ஏ ஆட்கள் தவறு பண்ணிட்டாங்கன்னு அந்த எம்எல்ஏ அந்த பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணி, ஏய் நான் அப்படி தாண்டா செய்வேன், உன்னால் என்னடா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், ஒரு தவறு, அதாவது ஊடகம் என்பது ஒரு காலத்தின் கண்ணாடி கலைஞர் சொல்லியிருக்காரு. ஒரு தவறை கூட ஒரு பத்திரிகைக்காரங்க சுட்டி காட்டினால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லை என்றால் இதை விட என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது சார், தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே ரவுடிகளை ஒழிக்க முடியாது, கூலிப்படைகளை ஒழிக்க முடியாது. கூலிப்படை ரவுடிகளையும் போதை விற்பனைகளையும் கடத்த வேண்டுமானால் இதற்கு என்ன வழி என்றால் நீங்கள் தான் அங்கங்கே ஆலோசனை வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ சட்டமன்றத்தில் என்ன தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, போதைப் பொருள் அதாவது கள்ளச்சாராயம் விட்டால் ஆயுள் தண்டனையும் 10 லட்ச ரூபா ஃபைனும் போட்டுக்கோங்க. சரிங்க, கள்ளச்சாரத்தை விற்கிறதுக்கும் கள்ளச்சாரம் வடிக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்களையும் கண்டிக்கிறீங்க. இதுக்கு பாதுகாப்பாக இருந்து இதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? ஒன்றுமே இல்லையே. அப்போ யார் மீது நீங்கள் குற்றம் சொல்ல போகிறீங்க? இப்போ கூட காவல்துறை சில உயரதிகாரிகளாக மாற்றிருக்கீங்க. இது மாற்ற முடிவல்ல. காரணம் என்றால் காவல்துறையில் சில நேர்மையான அதிகாரிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு தெரியும் யார் அக்யூஸ்டு, யார் ஆக்டு, யார் ஃபேக்டர். பட் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், ஆட்சி அதிகாரம் எங்கு குவிந்துள்ளதோ அங்கு எல்லாம் குவிந்திருக்கின்ற போது பாதிப்பது சாதாரண அப்பாவி மக்கள் பாதிக்கிறாங்க. அவர்கள் வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் லேண்ட் கிராஃபிங் உச்சக்கட்டத்தில் இருக்குங்க. இன்றைக்கி ஏழை எளிய மக்களுடைய பல நிலங்களை அரசியல் பின்புலம் உள்ள சமூக விரோதிகள் மடக்கி கொண்டு கபலீகரிச்சுக்கிட்டால் எவ்வளோ சோசியல் மீடியா போட்டிருக்காங்க. அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா விட அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. இப்படியே வேலியே பயிரை மேயக்கூடிய நிலைப்பாடு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பு என்ற பழமொழி உண்டு. காரணம் என்றால் இந்த பழமொழி என்னவென்றால், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், ஆனால் மனிதனை மிருகத்தனமாக கொலை செய்து இவ்வளவு கேவலப்படுத்துவது என்றால் காரணம் ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்காதின் சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனை வருகின்றது. ஒரு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு பத்திரிகையாளர் நிலைப்பாடு சொல்லுகின்றார்கள், அவருடைய உரையை இவர்கள் கேட்பதில்லை. துறை சார்ந்த அதிகாரியும் அது வாயிருந்தும் ஊமையாய், கண்ணிருந்தும் குருடனாய், செவியிருந்தும் செவிடனாய் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைகள். தமிழ்நாடு முழுவதும் இந்த கூலிப்படை சாம்ராஜ்யம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்றால் இன்னைக்கு இளம் தலைமுறைகளும் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறாங்க. இவர்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? எல்லாமே சொல்கிறீங்க. ஏன்னா கடுமையான விலைவாசி ஒரு அந்த மாதிரி சமூக செயல்பட்டவங்கள்ட்ட என்ன வேணும் செய்யலான்னு உள்ள ஒரு நிலைப்பாடு வந்துள்ளது. ஆகவே இதற்கு சமூக ஆர்வலை மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக வைத்து மாவட்ட வாரியாக கமிட்டி அமைத்து பள்ளிக்கூடங்களில் மனவள கலைகளை செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளை பருவத்திலேயே ஆரோக்கியமான நல்ல தேச உணர்வுள்ள பிள்ளைகளாக வளர்த்தால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். இல்லாவிட்டால் கூலிப்படையை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் முழுவதும் போதை மட்டுமல்ல, இன்னைக்கு பாலியல் மேட்ரு உச்சத்தில் இருக்குது. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியலில் கொடிக்கட்டி பெறக்கூடிய நிலைப்பாடுகள் இதெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆகவே ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. அந்த கண்ணாடியின் முன்பு எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகவே பத்திரிகையாளர்கள் உண்மையை தான் சொல்லுவாங்க, நிலைப்பாடு இருக்கின்றது. சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை தவிச்சிட்டு இருக்கிறனால கூலிப்படையை ஒழிக்க வேண்டுமானால் முதலமைச்சர் வெறுப்பு இன்றி இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அனைவரையும் யாரும் காப்பாற்றக்கூடாது. அப்படி இருந்தால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காக்க முடியும் என்பது என்னுடைய பதிவு.
சார் இப்போ எடப்பாடி வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருந்தாரு. அண்ணாமலைக்கு பதில் கொடுக்கறதமா எடப்பாடி வந்துட்டு நீங்க தான் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த பனிப்போர்ன்றது அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தை போற நடந்துட்டு இருக்கு எப்படி சார்? மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு மதுபானம் குடிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அந்த பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அதே போல் எடப்பாடி அவர்கள் இந்த தலைமை கட்சிக்கும் கெடுதல், தொண்டனுக்கும் கெடுதல், எல்லாவற்றுக்கும் கெடுதல் என்பது தான் அன்னைக்கு சோசியல் மீடியா அவரை 10 தேர்தல் பழனிசாமின்னு சொல்கிறாங்க அவரை. ஸோ அதனால் என்னென்னா அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு எடப்பாடி துரோகத்தின் உச்சபடுனா உண்மைதான். காரணம் என்றால் கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்தது, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா இந்த கையில் எடுத்தாங்க. அதன் பிறகு இந்த கட்சி யார்கிட்ட இருக்கணும்? சசிகலா அம்மாட்ட தானே இருக்கணும். அந்த அம்மா உன்னை நம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தலைமை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? புகாரி ஹோட்டலில் தழும்பி காலத்துக்கு பிடிச்சி கும்பிட்டு அப்படியே தத்தி தத்தி ஓடி ததம்பி எடுத்து வந்தீங்க. இது என்ன காரணம் சார்? இதில் என்ன விஷயம்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க திமுகவிட்ட ஒரு அன்பை போட்டிருக்காங்க. சசிகலா அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடாது, சசிகலா அதிமுக வரக்கூடாது என்பதில் தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. எடப்பாடியை திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டில் எடப்பாடி தெளிவாக இருக்கார். அதனால தான் அவங்க இதெல்லாம் பார்த்தா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி துரோகம் என்றால் கட்சிக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டுகாலம் எடப்பாடி செய்த பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருக்கும்போது அவர் மக்களுக்கான ஆட்சியெலாம் கொடுக்கல. அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையில் பள்ளி கல்வியா ரைட்டு, தமிழ்நாடு முழுதும் என்ன எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி டிரான்ஸ்ஃபர் டீல் பண்ணுறாங்க, எப்படி நிதிகளை வாங்கி சுருட்டலாம், எப்படி மக்களுக்கு இலவச திட்டத்தை கொடுக்கணும், இதை பண்ணி சுருட்டலாம். சரி ரைட்டு ஓகே. ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மனராட்சி ரைட். அடுத்தது போக்குவரத்து துறை, எலும்பு கூடு மாதிரி இருக்குதா இல்லையா? ஐயா, தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்னென்னா சயின்ஸு கூடத்தில் எலும்பு கூடு இருக்கும்போது அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அன்றைக்கி. அதே போல் இது நீர்வளத்துறை, அது மாதிரி பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அறநிலைத்துறை, தமிழ்நாட்டு அரசுடைய மொத்த துறையும் திவாலாக்கி இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்து விட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி துரோகம் செய்து விட்டார். ஆகவே இந்த சேர்த்த பணத்தை தங்களுக்கு வசதியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் அந்த லஞ்ச பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பு பேங்கில் பாதுகாப்பு பெட்டகம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த அதிமுக பொறுத்து எடப்பாடி தலைமையில் இயங்கக்கூடியவர்கள் ஒரு கொள்ளையடித்த 4.5 ஆண்டுகாலம் சம்பாரித்த பணத்தை ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கு. அது ஒரு பெட்டகமாக தான் இருக்கின்றதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் அண்ணாமலை சொல்கின்றார், கட்சியிலும் சரி கூட்டிலும் சரி பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு 2வது நம்பிக்கையான ஒரு கட்சியாக தான் அதிமுக பார்த்தார். கூடவே உட்கார வச்சார். கடைசியில் வெளியில் என்ன பண்ணுறாங்க, நான் அதிமுகலேருந்து வெளியே வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு 4.5 வருஷம் நீங்கள் மத்திய அரசு நிதியை வாங்கினீங்க, உலக வங்கி நிதியை வாங்கினீங்க, எல்லாம் வாங்கி சென்னை மாவட்டத்தில் உள்ள மக்களை தண்ணியில் மிதக்க வச்சிங்க. ஸோ இப்படிப்பட்ட இதுதான் உங்களுக்கு சாதனையா சொல்லுங்கள்? இது அத்தனையுமே திமுக எடுத்து நோட்டு வச்சு, ஐயா எடப்பாடி அவர்களே உங்களுடைய ஆட்சி 4.5 ஆண்டு காலம் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நடவடிக்கை எடுக்கட்டுமா என்ன ஏதுன்னு சொல்லும்போது தான் அவங்க ஏடிஎம்கேக்காரங்க பார்த்தாங்க, தமக்குள்ளே என்னங்க வித்தியாசம், கருப்பு சிவப்பு இடல வெள்ளந்தூள் தானே வித்தியாசம், வெள்ளந்தூள் அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய தடுமாறி இருக்கின்றாங்க. விருத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவர் அண்ணாமலை திட்டுறாரு. அண்ணாமலை என்ன மேட்டு நடந்தது, என்ன ஈரோடுக்கு அந்த இடைத்தேர்தல் என்ன நடந்தது, இப்போ விக்ராந்தி தேர்தல் நீங்கள் என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க, எம்பி தேர்தலில் அதாவது நல்ல அன்னைக்கு கூட்டணி வச்சுருந்தா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வச்சா 20 எம்பி சீட்டு தான் பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி எல்லாமே முழுக்க 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 திமுகவில் போய் நீங்கள் அடமானம் கொண்டு வச்சுருக்கீங்க. அதனால தான் அண்ணாமலை சொல்வார், எடப்பாடி அவர்கள் துரோகத்தின் உச்சம் என்றால் தொண்டனுக்கு மட்டுமல்ல, கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்துள்ளார் என்பதை அண்ணாமலை அவர்கள் சோகசமாக சொல்லியிருக்காரு. அதிமுக வளர்ச்சியாக சசிகலா வழிவிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதை எதை மையப்படுத்தி கூறி, அதாவது இது எப்படின்னா, பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் வருவார், பச்சை சாதி நீங்கள் எங்கள் பகுத்தறிவாளனை பார்க்காதீங்க சொல்லுங்க கா கா கான்னு சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்வதற்கு சசிகலா பற்றி சொல்வது தகுதியே இல்லை. காரணம் என்றால் உப்பிட்டாரே உள்ளழுவுந்தனேன்னு சொல்லுவாங்க. உங்களை இவ்வளோ பெரிய பதவியில் உட்கார வச்சதே எடப்பாடி பழனிசாமி தான், கரெக்டான? அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்தபோது ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் இருந்தது. அப்புறம் நாளடைவில்
ஜானகியை எழுதி கொடுத்து நீங்களே பண்ணுங்க என்று சொல்லிட்டாரு. அதே போல் சசிகலா அம்மையார் வந்து கட்சியில் நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் தான். நீ யாருங்க இந்த கட்சிக்கு சொல்லுங்கள்? நீங்கள் யாருங்க? நீங்கள் என்ன நாட்டு நட்டீர்களா, களைய பறைத்தீர்களா, மஞ்சள் எடுத்து கொடுத்தீர்களா? ஒன்றுமே இல்லையே. 40 ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடும் எம்ஜிஆரோடும் இணைந்து ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் செய்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு பதவி கொடுத்ததுக்கு தண்டனை நீங்கள் வந்து கைமறு கூலியாக கொடுக்குறீங்க. ஆகவே கட்சியை விட்டு விலக வேண்டிய எடப்பாடி தான் தவிர்த்து கட்சியினுடைய நிர்வாகம் வர வேண்டியது சசிகலா அம்மையார் தான் வர வேண்டும். சசிகலா அம்மையார் வரக்கூடாது என்பதில் அவர்களுக்கு சில விஷயங்கள் இருக்கின்ற காரணம் என்றால் 4 ஆண்டு காலம் எடப்பாடி சம்பாரித்த பணத்தை சசிகலா அம்மையார் கணக்கு கேட்டு விடுவாரோ என்ற அச்சம் இவருடைய மனதில் உள்ளது. அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது ஒருபோதும் பலிக்காது. கண்டிப்பாக சசிகலா அம்மையார் அரசியல் வருவார். இன்னும் 5 நாளில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை சந்திக்கிறார். மக்களிடம் அதிமுக இந்த மாதிரி சில கருப்பாடுகள் செய்துள்ள தவறுகளையும் நிலைப்பாடுகள் மக்களிடம் முன்வைக்கிறார்கள். தொண்டர்கள் சசிகலா பக்கம் வரக்கூடிய நிலைப்பாடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற பல மாஜி அமைச்சர்களே இன்றைக்கி சசிகலா அம்மையிடம் மறைமுகமாக பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே கட்சியை விட்டு வெளியே சொல்லக்கூடிய நபர் எடப்பாடியாக இருக்குமே தவிர்த்து சசிகலா அம்மையார் அவர் தான் இந்த கட்சியுடைய ஃபவுண்டர், அவர் தான் இந்த கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆகவே எடப்பாடி அவர்கள் ஒருபோதும் அவர் வந்து நம்பிக்கை துரோகத்தின் உச்சக்கட்டம். அவர் சசிகலா பேட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்வதே ஒரு பெரிய பாவமாகும் என்பது நான் சொல்கிறேன். இப்போ 140 கோடி மக்களின் ஆதரவோடு தான் 3ஆவது முறையாக பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் உரையாற்றிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன சந்தேகம்? உலகமே இன்னைக்கு சார் ஒரு விஷயம் சார், உலக நாடு ஃபுல்லாக இன்னைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்குது. கொரோனாவுக்கு பிறகு எல்லா நாடும் நிற்கட்டுமா போகட்டுமா என்ற நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அதிலிருந்து உடனடியாக மீண்டு பல சிறிய நாடுகளுக்கெல்லாம் இந்தியா உதவிகரம் செஞ்சுருக்குது. இந்த பிரச்சனை எப்படின்னா, டெல்லி நாடாளுமன்றத்தில் மேலவை கூட்டத்தில் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்யசபா எம்பிக்கள்கிட்ட என்ன, காங்கிரஸ் எம்பிக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, 3வது முறையாக எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். ஸோ 140 கோடி மக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள். எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். 1947 2012 வரைக்கும் நீங்கள் செய்த அட்டூழியம், நீங்கள் செய்த அநியாயம், நீங்கள் செய்த ஊழல், நீங்கள் செய்த மக்கள் விரோத செயல், நீங்கள் செய்த மத விரோத செயல் அத்தனையும் பட்டியலிட்டு காட்டினார். உடனடியாக பிரதமருடைய அந்த பட்டியலிட்டு காட்டின உரைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்த எல்லா எம்பிகளும் அவையை விட்டு ஓடின வரலாறு சார். அதனால தான் பிரதமர் சொல்கிறாரு, என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்கள். உடனே இவங்க ஆஹா ஓஹோ வாய் பிடிச்சதான் வாங்கணும் சார். பிரதமர் வந்து கிளியராக இருக்கிறாரு. அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, இன்னும் 20 ஆண்டுகளும் இந்தியாவில் பாஜக தான் ஆளும். அதாவது 2014 அங்கே எம்பிக்கள் தண்ணி பாம்பாக இருந்தாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் 2019 தண்ணி பாம்பாக தான் இருந்தாங்க. 2024 கொஞ்சம் கட்டுவிரியன் பாம்பாக இருக்காங்க. ஸோ தண்ணி பாம்பானது கட்டுவிரியன் பாம்பாகி உள்ளது. இந்த கட்டுவிரியன் பாம்பும் அடுத்த 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் மீண்டும் தண்ணி பாம்பாக போகின்றது என்பது எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே தான் பிரதமர் அழகாக சொல்லிக்கின்றார், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுக்கின்றார். காங்கிரஸ் கட்சியால் இந்த நாட்டிற்கு ஆபத்து, பாஜகவில் இந்த தேசம் வளர்ச்சி பெறும், உலக நாடும் வளம் பெறும் என்பது என்னுடைய கருத்து சார். சார், இப்போ பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது புதிய விதிமுறைகள் வந்துட்டு கொண்டு வந்திருக்கார் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள். எதற்காக சார்? அதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்பு என்பது அந்தந்த ஊராட்சி மன்றங்கள், யூனியன்கள், நகராட்சி, மாநகராட்சியில் ஜெயிச்ச வார்டு மெம்பர்கள் அந்த வார்டில் மக்களுடைய திட்டப்பணிகளை எடுத்து சொல்வது, மக்களுக்கான திட்டப்பணி எடுத்து சொல்லி அதன் மூலம் திட்டங்களை வரவழைச்சு தான் உள்ளாட்சித்துறை. லைட்டு, திருவிளக்கு, கரண்ட் எரியது, குடிநீர் திட்டங்கள், பாதாள திட்டங்கள். அதே போல் சட்டமன்றத்தில் அந்தந்த தொகுதிக்கு மக்களுக்கான திட்டங்களை வழிவகுத்து என்னென்ன கொண்டு வரணும், சட்டமன்ற உறுப்பினர் செய்யணும். இதென்ன நிலைப்பாடு? இவர்கள் சட்டமன்றத்தில் எப்படி தனி மனதை புகழ்ச்சி பாடுவார்களோ அதே போல் டெல்லியிலும் சென்று பதவியேற்புலாம் பாருங்கள், சிஎம் ஸ்டாலின் படத்தை காட்டுறது, ஒரு டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு படத்தை காட்டுறது, இப்படி தனி மனித புகழ்ச்சிக்காக அல்ல நாடாளுமன்றம். ஆகவே அரசியல் சாசனத்தின் படி இந்தியாவின் அரசு சாசனத்தை மதியுங்கள், அரசு சாசனத்தின்படி நீங்கள் பதவியேற்குங்கள் என்று தான். அதுக்காக தான் டெல்லியினுடைய நம்முடைய இந்தியாவுடைய சபாநாயகர் அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து தனி மனித புகழ்ச்சி வேண்டாம், இந்தியா உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கான அந்த தொகுதி மேம்பாட்டுக்கான திட்டங்களை சொல்லுங்கள், நல்ல நலத்திட்டங்களை சொல்லுங்கள், வளர்ச்சி திட்டத்தை நோக்கி பயணிங்க. அதை விடுத்துக்கிட்டு அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க என்ற கொள்கை வந்து உங்களுடைய அஃபீஷியல் ரசிகர் மன்றம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அந்த பார்லிமெண்டம். ஆகவே
அவை அடக்குவதுடன் சபை நாகரிகத்துடன் இந்திய அரசியல் சாசனத்துப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தான் அது கொண்டு வந்த. இதுக்கு சின்ன உதாரணம், நம்முடைய மாநிலங்களில் உள்ள எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறேன் சைரன் காரில் முன்னாடி சைரனை வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு பெரிய பந்தாவா. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சாதாரண மக்களோட மக்களை வாழ்ந்துங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் ஆட்சி வந்து ஜெயிச்சாச்சு. அது நான் பெரிய சைரனை வச்சு நான் பெரிய பில்டப் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை, சாமானிய மக்களாக இங்கே நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நிலைப்பாடு. அதே போல் தான் பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கிறது தான் அரசியல். பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய நலத்திட்டங்களை குறித்து நீங்கள் பேசுங்கள், என்ன வளர்ச்சி பண்ணி கொண்டு போய் பேச வேண்டும் என்று தவிர்த்து தனி மனித விமர்சனத்துக்காக இங்கே வேண்டாம் என்ற தொலைநோக்கு சிந்தனையால் தான் அந்த எண்ணத்தை சபாநாயகர் கொண்டு வந்தது. இப்போ சு வெங்கடேசன் எம்பி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த செங்கோல், இந்திய எதிர்ப்பு போன்ற பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. எதை காட்டுகிறது சார்? அதாவது அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சு வெங்கடேசன் வந்து கம்யூனிஸ்ட்காரரு. அவர் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம் சாமி இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுகவுடைய மனநிலை எப்படியோ, திமுகவுடைய மனநிலை எப்படியோ அதே போல் கம்யூனிஸ்டுடைய மனநிலை. அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டத்தில் இந்த முறை பேசுறது பார்த்திங்கன்னா அருவருக்கத்தக்க பேச்சு. பாராளுமன்றத்தில் செங்கோல் வைத்து தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழகத்தில் இருக்கிற திருச்செந்தூர் கோயிலை பாருங்கள், நம்முடைய சுசுந்தரம் கோயிலை பாருங்கள், மண்டைக்காடு கோயிலை பாருங்கள், கன்னியாகுமரி பகுதிமன் கோயில் பாருங்கள், திருத்தணி முருகன் கோயில் பாருங்கள், திருவண்ணாமலை கோயிலை பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பாருங்கள், கோயம்பேடு குருங்கலீஸ்வரர் கோயில் பாருங்கள். இப்படிப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் எல்லாமே கட்டினது மன்னர்கள் தான். இந்த செங்கோல் வைத்து நல்லாட்சி புரிந்த அந்த மன்னர்கள் தான் இந்த கோயிலெல்லாம் கட்டினது. தமிழ்நாடு ஒரு கட்டமைப்பும் ஒரு மிகப்பெரிய தெய்வீக பூமி என்ற நிலைப்பாடும் இந்தியாவிலே ஒரு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு செங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய மன்னர்களை அவர் இழிவுபடுத்தியது மட்டுமல்ல, 8 கோடி மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்துகிறார். தமிழகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, சனாதன தர்ம நெறி இதையும் குழி தோண்டி மூடுவதற்கான கொச்சையான வார்த்தை வந்து அவங்க கட்சியில் திமுகலே அதை வந்து பார்த்து தாங்கிட்டுருக்காங்கன்னா அவங்களுடைய புத்தி. அதாவது என்ன பண்ண, ஒரு நண்பன் யார் உன்னை பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னத்தை குறிக்கன்னா, இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா மதுரை மக்களை தான் நம்ம சொல்லணும். அதனால் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது. இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு மதுரை அதாவது இவர் செங்கோல் அகற்ற வேண்டும் என்று அங்கே அந்த செங்கோல் ஆட்சி நடத்திய ராஜாக்களை இவ்வளோ கேவலமாக சித்தரித்தது அந்த மதுரை மீனாட்சி அம்மனையே திட்டியதுக்கு ஈக்குவலான ஒரு நிலைப்பாடுங்க. ஆகவே தான் அது மதுரை மக்களுக்கே தான் அது, அவங்க தான் அதை கேட்கணும் தவிர்த்து எவ்வளோ அசிங்கமான வார்த்தையை பேசியிருக்காங்க. செங்கோல் என்பது சாதாரண விஷயம். அந்த நாடு சுதந்திரம் பெற்றதும் செங்கோல். அதே போல் அந்த செங்கோலை மேன்மைப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய ஆதீனங்களை அழைத்து அரசரும் நாடாழ்வார் என்ற நிலைப்பாடு உருவாக்கியது செங்கோல் ஆட்சி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் தான் வேண்டுமென்றே பிரச்சனை கிளப்புறாங்க. அதில் அவர்களை வந்து சு வெங்கடேசன் அவர்களும் பிரச்சனை கிளப்பெல்லாம் வந்து பண்ணுறது. ஏதாவது ஒன்று பேசணும், அதுக்காக ஏதாவது ஒரு பேசிட்டு இருக்கணும். அதுக்காக அவங்க இப்போ நல்லா அவருடைய பேச்சு வந்து இந்தியாவில் யாரும் அது பெருசாக நினைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிடுங்க என்பது என்னுடைய கருத்து. இப்போ தமிழகத்தில் வந்துட்டு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் துரைமுருகன் பேசியது எப்படி பார்க்குறீங்க? அதாவது டெல்லி பார்லிமெண்டத்தில் இந்தியாவுடைய குற்றவியல் இன்னும் கடுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு 3 விதமான குற்றவியல் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குற்றவியல் சட்டத்தை பிரச்சனைன்னா இந்தியாவில் அதிகமாக அங்கே அந்த மாதிரி பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் உள்ள தேச விரோதமாக செயல்படக்கூடிய சில அமைப்புகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அதை எதிர்க்கல. அதில் நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அண்மையில் ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதிபதி கற்பகநாயகம் ஒரு சட்டமன்ற ஒரு முறை தண்டனை கொடுத்தாரு. நீதிமன்றத்தை அவமதிச்சாங்க சொல்லிட்டு மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை நூலை மதுரையில் ஒரு பார்க்கில் உட்காந்து நீங்கள் ஒரு வாரம் படிக்கணும்னு உத்தரப்பட தெரியுமா? அது தண்டனையாக இல்லை, திருந்திக் கொள்ள வேண்டும் என்பது நிலைப்பாடு. ஆகவே ஆமாம், அதே போல் வந்து அந்த 3 விதமான அந்த குற்றவியல் சட்டத்தை வந்து எதிர்த்து எக்மோரில் அவங்க திமுகவுடைய வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அதில் வந்து அமைச்சர் துரைமுருகன் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்தியையும் சமஸ்கிருதமும் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இவங்க நடத்தக்கூடிய கல்லூரி பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா இந்தியும் சமஸ்கிருதமும் எல்லாம் படிக்கலாம். அப்போ யாரை ஏமாத்துறது வந்து நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்கள்? இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி சார் இதெல்லாம் ஏமாற்றி நீங்கள் 60 நீங்கள் ஆட்சி அமைங்க, இன்னுமா உங்களை ஏமாத்துன்னு சொல்லுங்கள். சார் நான் வட இந்தியாவில் பல மாநிலங்கள் நான் போயிருக்கிறேன். இந்தி தெரியாதனால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? மொழி பிரச்சனைக்கு சார் மும்மொழி திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் மக்கள் படிக்கக்கூடாது. உங்களால் தான் இன்றைக்கி வந்து மத்திய அரசுடைய பல திட்டங்கள் இன்றைக்கி தடைக்கல்லாக இருக்குது. வந்து நவோதயா பள்ளிக்கூடம் வந்தால் அதில் ஹிந்தி வருது,
பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சிக்கு நிகரான நிலைப்பாடு வரும். ஏன் அதை அவமதிக்கிறீங்கன்னா திமுககாரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை வருமானம் பெறணுக்காக இந்த நடக்கிறாங்க. ஆகவே நீட்டு மேட்ரு, இந்த இந்தி சமஸ்கிருத மேட்ரு எல்லாமே இவர்களுக்கு ஏதாவது ஒரு குட்டை குழப்பம் எது சப்ஜெக்ட். ஆனால் இவர்கள் செய்ய ஊழல் விஷயங்களையும் இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களையும் மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக திசை திருப்பும் நோக்கத்தினால்தான் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலாக புது டிசைனாக பேசுகிறாங்க தவிர்த்து இதனால் மக்களுக்கு இன்னும் நீங்கள் 3 தலைமுறை ஏமாற்றிட்டீங்க. திரும்ப ஏமாத்தினா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மாறி மாதிரி அமைச்சிருக்கீங்க. பக்கத்தில் இருக்க கர்நாடக மாநிலத்தில் உள்ள தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதை பற்றி நீங்கள் ஒரு நாளைக்கே கவலைப்பட்டீங்களா? இதை பற்றி கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக கர்நாடகத்தில் வாழக்கூடிய எந்த ஆட்சியில் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்களா? இல்லையே. இலங்கையில் வாழக்கூடிய தமிழருடைய நலனுக்காக நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லையே. ரீயூனியன் தமிழ்நாடு, ரீயூனியன் தமிழ், நியூ பப்பியா கிண்ணியாண்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் கலாச்சாரத்தை 300-400 ஆண்டுகாலம் இருக்கிறார்களே, அந்த நாட்டில் வாழப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? தமிழை வளர்க்க வேண்டும், தமிழாய்ந்த உலகத்தை வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்க தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் 0, கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் 0, இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கும் 0, ரீயூனியன் நாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் 0, நியூ பப்பியா கிண்ணியா நாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் 0. மொத்தத்தில் இன்னைக்கு நின்ன நிலைமைன்னா வெளிநாட்டில் வாழ தமிழர்கள் மனநிலை என்றால் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் 500-600 ஆண்டு காலமாக இங்குள்ள தமிழர்கள் அங்கு சென்று அந்த நாட்டை டெவலப் செய்தார்கள், கட்டமைப்பு உருவாக்கினார்கள். அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறகு அங்கே யார் அந்த நாட்டு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழர்களுக்கு அங்கே அரசியல் பெரிய விஷயமாக கிடையாதுங்க. அதே போல் தான் பக்கத்தில் உள்ள கர்நாடக மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா கடந்த 25 ஆண்டு காலமாக கர்நாடகத்தில் வாழும் தமிழர்கள் அந்த கர்நாடக மாநில சட்டமன்றத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லை சார். இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் நடக்குது. கேரளாக்காரர் ஒருத்தர், மலையாளி ஒருத்தர் வந்து அங்கே அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு தமிழன் அங்கே அமைச்சராக இல்லை சார். அந்த அளவுக்கு இது யார் காரணம் என்றால் தமிழகத்தில் ஆண்ட திமுககாரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆட்சியளிக்கின்ற போது தங்களுடைய கஜானை மட்டும் நிரப்பிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் தமிழன் கலாச்சாரம் அளிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் வாழும் தமிழன் அல்லோல் படுகின்றான். அவன் பூர்வீக தமிழனாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எதுவுமே செய்யவில்லை. இலங்கை தமிழர்களும் அதுதான் சொல்கிறாங்க, கர்நாடக வாழும் தமிழர்களும் அதுதான் சொல்கிறாங்க. இவர்களை யாரை வாழ வைத்தார்கள்? ஆகவே எல்லாம் இவர்களுக்கு சொல் வண்டு செயல் வண்டு. இவர்களால் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது மக்கள் அறிய வேண்டும் தான் கருத்து. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.